சாந்தி எங்க? எங்க சாந்தி? சாந்திகா போயிட்டாங்க மாமா. போயிட்டாளா? போயிட்டான்னா சும்மா இங்கே வெளில போயிருக்காளா? வந்துருவான்ல. கார்த்திக், அவ எல்லாரையும் ஏத்துக்கிட்டாப்பா, என்ன தவிர. என்னம்மா இது? அவ ஊர் திரும்பினதே இங்க தங்க மாட்டேங்கிற கண்டிஷனோட தாங்க. நான் அப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். என்னம்மா சொல்ற நீ? எவ்வளவு சந்தோஷப்பட்ட. தனியா போயிருந்த என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு மனசு மாத்தி அழகா எங்க கொண்டு சேர்த்திருக்காளேன்னு இங்க வந்து பார்த்தா அவளே இந்த குடும்பத்தில் சேரலையா? அப்பா, நீங்க டயர்டா இருப்பீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பேசிக்கலாம். நான் கிளம்புறேன்ப்பா. வரேன்டா கார்த்திக், வரேம்மா. அர்ஜுன், வரேன். அடடே, வாங்க. என்ன ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் நேர்ல சொல்லலாம் தான் வந்தேன். என்ன? பெங்களூர்ல எங்க ஆட்கள் ஃபாலோ பண்ணி கூட ஆர்கே ஆசிரமத்துல இருந்து தப்பிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? ஆர்கே எப்படி புறப்பட்டாரு? இந்த சாந்தி தான். சாந்தி எப்படி அங்க போனா? தெரியாது சம்பந்திமா. ஆனா அங்க வந்து ஆர்கே பார்த்து சமாதானப்படுத்தி பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டா. என்ன அங்கிள், உங்க ஆட்களை மீறியுமா அந்த சாந்தி ஆர்கே கூட்டிட்டு வந்துட்டா? இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா அங்கிள்? நமக்கு தெரிஞ்ச உண்மை சாந்திக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அதையும் தாண்டி ஆர்கே சாந்தி கூட வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வர வர எல்லாம் தலைகீழா நடந்துட்டு இருக்கு. வர வர உங்களாலதான் எல்லாமே தலைகீழா நடக்குது. சம்பந்திமா, எலெக்ஷன்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தினீங்க. போலீஸ் வீட்டு பக்கமே வராதுன்னு சொன்னீங்க. என்னாச்சு? அவங்க பாட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன பைத்தியம் பிடிக்காத குறையாக்கிட்டாங்க. வர வர எனக்கு உங்க மேல நம்பிக்கை போயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க சம்பந்திமா. ஆர்கே இருந்தது கெஸ்ட் ஹவுஸ்லயோ காட்டு பங்களாலயோ இல்ல, ஒரு ஆசிரமம். அப்படி ஒரு இடத்துல எங்க ஆட்கள் அவ்வளவு சுலபமா நுழைய முடியாது. சரி, நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. இப்ப ஆர்கே சென்னைக்கு வந்தாச்சு, அதுக்கு என்ன பண்ண போறோம் அதை யோசிங்க. ஒருவேளை அவர் கோர்ட்டுக்கு வந்து எனக்கு எதிராக சாட்சி சொன்னா என் நிலைமை என்ன ஆறுது? சம்பந்திமா, ஆர்கே கோர்ட்டுக்கு வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன். அப்படியே கோர்ட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டான், நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பரவாயில்லையே, அந்த சாந்தி ஆர்கே மனசை மாத்தி உனக்கு எதிராக பேசுற மாதிரி தான் தயார் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பா. ஆர்கேவும் கோர்ட்ல உனக்கு எதிராக தாங்க பேச போறாரு. அப்படி அவன் சொல்லிட்டான், கோர்ட்டை விட்டு வெளியே வரமாட்டான். இந்த சீனு யாருன்னு நாளைக்கு புரிஞ்சுக்குவீங்க. அது என்னமோ அங்கிள், ஆர்கே சொல்ற வார்த்தையில் தான் எங்க அக்காவோட தலையெழுத்தே இருக்கு. அந்த தலையெழுத்தையும் மாத்தி எழுதுறவன் தான் இந்த ஸ்ரீனிவாசன். நாளை கோர்ட்ல பாருங்க. ஷாம், என்னடா அது? இல்லக்கா, எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்லதா படல. கேட்கணும்னு நினைச்சு நீயே கொண்டாந்துட்ட. ரொம்ப ஜோரா இருக்க. ஸ்பெஷல் பாலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண பால் தான். சூடா அறுத்துக்குள்ள குடிச்சிருங்க. கார்த்திக் எங்க? வக்கீல் வீட்டுக்கு போயிருக்கான். ஓ,
வாங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். ஹலோ. உட்காருங்க. சார், நான் உங்களை விசாரணை பண்ணுறதுக்காக இங்கே வரல. பட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். என்ன சொல்லுங்க? வேற ஒன்றும் இல்லை சார். நீங்கள் காணாமல் போனதாகவும் உங்கள் மூத்த மருமக அபிராமி உங்களை மிரட்டினதாகவும் அவங்க உங்களை அடைச்சி வச்சதாகவும் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உயிருக்கே அவங்களால ஆபத்து வந்ததாகவும் உங்கள் சன்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா? அபிராமி உங்களை அடைச்சு வச்சு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால பயந்து போய் உங்களை விட்டுருக்கலாம் இல்லையா? சார் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு முழு பாதுகாப்பும் நாங்க தர்றோம். சொல்லுங்க சார். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்க மனசுல ஏதோ இருக்குன்னு தோணுது. அது என்னன்னு சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர், நான் ஃபாரின்ல இருந்து வந்ததும் கொஞ்சம் மன நிம்மதிக்காக பெங்களூர் பக்கத்துல ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அப்போ அபிராமி? சொல்றேன் சார், அதை பத்தியும் சொல்றேன். இப்ப இல்ல, நாளைக்கு சொல்றேன் சார். சார், கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாலேயே சொல்றேன். ஓகே சார், அப்ப நான் வரேன். தேங்க்யூ. என்ன ராஜி, என்ன சொல்ல போறேன்னு கேட்கறியா? ஆமாங்க, சொல்றேன். சொல்லுங்க. நாளைக்கு கோர்ட்ல சொல்றேன். பாருங்க, இந்த முறையாவது நான் சொல்றத கரெக்டா கேட்டுக்கங்க. ஆர்கே பெங்களூர்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான். நம்மளால அதை தடுக்க முடியல. இங்க வந்தவன் உறவுக்காரங்களை பார்த்து பேசியிருப்பான். பேசிட்டு நேரா கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்டுக்கு போய் என் சம்பந்தி அபிராமிக்கு எதிராக சாட்சி சொல்ல போறான். ஆர்கே கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் சாட்சி கூண்டுல ஏறக்கூடாது. சாட்சி கூண்டுல ஏறினான்னா என் சம்பந்திக்கு எதிரா வாயை திறக்க கூடாது. அவன் மட்டும் அந்த கூண்டுல ஏறி சாட்சி சொன்னான், போங்க. என்ன அர்ஜுன், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்ன? ஆமா கேசவ், மாமாவை நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். மாமா திரும்பி வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதும் அபிராமி கதை கலங்கி போயிருப்பா. கண்டிப்பா அவளுக்கு எதிராக தான் மாமா சாட்சி சொல்வாருன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா அபிராமி ஏதோ திட்டம் போட்டிருப்பான்னு நினைக்கிற, அதானே? கரெக்ட். சொத்தெல்லாம் தன்னை விட்டு போகுதுங்கிற பயம் அபிராமி அலக்கழிச்சிட்டு இருக்கும். அவ சொத்துக்காக எது வேணாலும் பண்ணுவா. அதே பயம்தான் எனக்கும் இருக்கு. அதுக்காக தான் இந்த அவசர மீட்டிங். மாமாவை கோர்ட்டுக்கு வர விடாம தடுக்க அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவளால முடியுமா? அது ஏன் முடியாது? அதான் அவ கூடவே குடிய கெடுக்கிறதுக்கிட்டே ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்காங்க. அவன் பிளான் பண்ணி கொடுப்பான். கரெக்ட் அர்ஜுன். இப்ப நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லு. மாணிக்கம், கேசவ், மாமாவை பத்திரமா பாதுகாப்பா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு. போற வழியில கூட எந்த பிரச்சனையும் வரலாம். ஏன், கோர்ட்டுக்குள்ள வெளியில எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம அலர்ட்டா இருக்கணும். வழக்கமா எல்லாரும் கோர்ட்டுக்கு எந்த ரூட்ல போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்ல கூட அவங்க பிரச்சனை பண்ண பிளான் பண்ணலாம். அதனால மாமாவை அந்த ரூட்ல இல்லாம வேற வழியா சுத்தி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். மாமா கோர்ட்டுக்கு வந்து அவளுக்கு எதிராக சாட்சி சொன்னதும் அந்த அபிராமியோட ஆட்டம் முடிஞ்சிடும். போலீஸ் அவளை ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே அர்ஜுன்.
கார்த்திக், அத்தையை கூட்டிட்டு நீ முன்னாடி போ, மாமா என் கூட வரட்டும். ஏன் அர்ஜுன்? காரணமாக தான் சொல்றேன். நீ அத்தையை கூட்டிட்டு போ. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாப்பா. நான் பத்திரமா கூட்டிட்டு வரேன் அத்தை. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். ம். சம்பந்திமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தைரியமா கோர்ட்டுக்கு போங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சம்பந்திமா, நான் தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஆர்கே கோர்ட்டுக்கு வரமாட்டான். அப்படியே வந்தாலும் வாயை திறக்க மாட்டான். தப்பி தவறி வாயை திறந்துட்டான்னா வீட்டுக்கு போய் சேர மாட்டான். ஒருவேளை அவர் கோர்ட்டுக்கு வந்து நமக்கு எதிரா பேசிட்டா? நான் தான் சொல்றேனே, கோர்ட்டுக்கே வரமாட்டான்னு. அப்புறம் எதுக்குமா பயப்படுறீங்க? ஓகேவா? ஓகே, வாஷம் கோர்ட்டுக்கு கிளம்பலாம். நம்ம போலாமா? போலாம் மாமா. அத்தை எங்க? அத்தையை நான் ஏற்கனவே கார்த்திக் கூட அமிச்சிட்டேன். ஓஹோ. இவங்களே யாரு? ஒன்றும் இல்லை மாமா, ஃப்ரெண்ட்ஸு சும்மா கூட வரேன்னாங்க. சரி இருக்கட்டுமேன்னு நம்ம அந்த வண்டியில் போகலாம் மாமா. ம், ஓகே. சார் கொடுங்க வாங்க. ஹலோ சார். ஆர்கே வந்துட்டானா? வரல சார், அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வரல. பண்ணிட்டீங்களா? ஆர்கே உங்களுக்கு ஏதாவது எதிராக சொன்னார்னா அப்புறம் பாருங்க ஒரு படுற பாட்டை. எல்லா டீடைல்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். டோன்ட் வரி மேடம். இந்த கேஸ்ல நான் தோத்துட்டா பிரச்சனை உங்களுக்கு தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் உள்ள போகலாம் வாங்க. திரும்பும்போது திருப்தியோட வருவீங்க. அதான் சார் எங்களுக்கும் வேணும். அப்பா எங்க கூட வரணும். அபிராமி போலீஸ் கூட போகணும்.
நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்பா அந்த கூண்டுல ஏறி அந்த அபிராமியை உண்டில்லன் பண்ண போறாருமா. அப்படி நடக்கணும். அதுக்கு நான் திருப்பதிக்கு நடந்து போயிட்டு வருவேன். ஆர்கேவுக்கு இவ்வளவு பாதுகாப்பா? இப்ப என்ன பண்றது? என்னாச்சியா? ஆர்கே வந்துட்டாரு சார். பலத்த பாதுகாப்போட இருக்காரு. அவரை நாம ஒண்ணும் செய்ய முடியாது சார். அப்படி மீறி செஞ்சா நமக்கு தான் பிரச்சனை. நாங்க வந்துடும் சார். ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன்.